இது மிளகாய் நசுக்குனா வரக்கூடிய மிளகாய் விதை, இது தக்காளி விதை, இது கத்திரிக்காய் விதை. எப்படி சார் இந்த விதையை நாற்று பண்ணி இப்படி உருவாக்குறது? இப்போ இதுக்கு பேர் ப்ரோட்ரே. மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இதை வாங்கிட்டு நமக்கு என்ன மேக்ஸிமம் போனால் 10 தக்காளி செடி, ஒரு 5 மிளகாய் செடி, ஒரு 5 கத்திரிக்காய் செடி இருந்தால் போதும். அப்போ நாற்றா போய் வாங்கிட்டு வர முடியுமானா அது உங்களுக்கு வேணுங்கும் போது கிடைக்காது. அப்போ இந்த விதையவே நம்ம நாற்றை உருவாக்கணும், அதாவது சீட்லிங்ஸு. அதுக்கு இந்த ட்ரேக்குள்ளே மண்ணை ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு விதையாக எடுத்து ஒரு இதுக்கு போட போகிறோம். ஸோ மிளகாய்னா மிளகாய் நாற்றே போடுங்க. ஒரு 10 நாற்று வேணுமா, 10 விதை இதிலேருந்து எடுத்து போட்டுக்குங்க. அடுத்ததில் தக்காளி விதை எடுத்து போடுங்க. 1ஓ 2ஓ இப்படி வச்சு மூடிட்டு இது மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டா 25 நாளில் உங்களுக்கு நாற்று ரெடி ஆயிடும். இதை எடுத்து நம்ம தொட்டிக்கு மாற்றணும்.